இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவும் இசைஞானி இளையராஜாவும் அன்னக்கிளி செல்வராஜும் மிக நெருங்கிய நண்பர்கள். கைகோர்த்து ஒன்றாக சினிமாவுக்குள் பயணித்தவர்கள். வாடா போடா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உரிமை கொண்டவர்கள். அது மட்டுமின்றி வறுமையையும் பசி பஞ்சத்தையும் இந்த சென்னைக்கு வந்து மிகவும் அனுபவித்த நல்ல நண்பர்கள். இவர்கள்தான் ஒன்று சேர்ந்து முதல் மரியாதை திரைப்படம் உருவாக உழைத்தவர்கள். அந்த முதல் மரியாதை திரைப்படம் உருவாகுவதற்கும் போது சில கசப்பான அனுபவங்களும் நடந்ததுண்டு. அந்த படத்திற்கு இளையராஜா இசையமைக்க மறுத்துவிட்டார். இந்த படம் ஓடாது, இந்த படத்திற்கு நான் இசையமைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். இந்த படம் ஓடும் என்று பாரதி ராஜா சொல்லியும் கூட அவர் கேட்கவில்லை. இந்த படத்திற்கு நான் இசையமைக்க மாட்டேன், இந்த படம் ஓடாது என்று சொல்லிவிட்டார். பிறகு எப்படி அவர் இசையமைத்தார், அதை பற்றி அன்னக்கிளி செல்வராஜ் சொன்ன ஒரு விஷயத்தை இங்கு சொல்கின்றேன். அதாவது 100 திரைப்படங்களுக்கு மேல் கதை எழுதியிருக்கும், வசனம் எழுதியிருக்கும் ஆர் செல்வராஜ் அன்னக்கிளி படத்திற்கு முதலாக கதை எழுதியதற்கு அவருக்கு கிடைத்த சன்மானம் 2500 ரூபாய். அதே போல் அந்த படத்திற்கு இசையமைத்த இளையராஜாவுக்கு கிடைத்த சன்மானமும் அதே 2500 ரூபாய் தான். ஆனாலும் கூட அந்த 2500 ரூபாயை 25 லட்சம் கிடைத்தது போல மகிழ்ந்து கொண்டாடி ரசித்து கொண்டாடியவர்கள் அவர்கள். கதைகளை மிக அருமையாக பயன்படுத்தி கொண்டவர் பாரதி ராஜா. முதல் மரியாதை படத்தை இயக்குவதற்கு முன்பு ஒரு நாள் பாரதி ராஜா என்னை தேடி வந்தான். கையில் ஒரு காசோலை கொடுத்து, என்னோட மானம் மரியாதை எல்லாத்தையும் சேர்த்து ஒப்படைக்கிறேன், ஒரு நல்ல கதையை கொடு, டி நகர் வீட்டை அடமானம் வைத்துதான் செக்கை காசோலையை உனக்கு தருகிறேன் என்று சொன்னான். நான் அதை கேட்டு நடுங்கி போய்விட்டேன். அந்த காசோலையை நீயே வைத்துக்கொள் என்று அவரிடம் கொடுத்து, அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு, கதைதானே உனக்கு வேண்டும் என்று பெங்களூருக்கு கதை எழுத வந்துவிட்டேன். அந்த கதை உருவாகிவிட்டது. கதை ரெடி என்று பாரதி ராஜாவுக்கு ட்ரங்கால் போட்டேன். நாளைக்கே மார்னிங் ஃப்ளைட் பிடிச்சு வந்து விடுகிறேன் என்று சொன்னான். சொன்னவன் பொறுத்து கொள்ள முடியாமல் அன்று மாலையே பெங்களூரு வந்து விட்டான். கதையை சொன்னதும், கதையின் ஒன்லைன் சொன்னதும், கதையை சொன்னதும் அப்படியே மெய் சிலிர்த்து போய் என்னை கட்டிப்பிடித்து அப்படியே கொண்டாடினான். அப்படிதான் சில நேரங்களில் அவனுக்கு மிகவும் பிடித்து போனால் தலைக்கு மேலே தூக்கி கொண்டு கொண்டாடுவான். பாரதி ராஜாவின் சுபாவம் என்கிறார் அன்னக்கிளி செல்வராஜ். மட்டுமல்ல, அந்த முதல் மரியாதை படத்திற்கு முதலில் கதைநாயகனாக போட நினைத்தது பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்தை தான் தேர்வு செய்தார்கள். அப்புறம்தான் சிவாஜி கணேசன் வந்தார். இந்த கதைக்கு சிவாஜி தான் மிக பொருந்துவார், அவர் இருந்தால்தான் இந்த கதை மிக பெரிய அளவில் பேசப்படும் என்று நாங்கள் பேசிக்கொண்டோம். பிறகு சிவாஜி அந்த கதைக்குள் வந்தார். ஷூட்டிங் படபடபட என்று நடந்தது. படப்பிடிப்பு நடந்து ரீரெக்கார்டிங்கிற்கு முன்னாடி இளையராஜா படம் பார்த்தான். படம் பார்த்துவிட்டு, என்னடா வயசானவங்க காதலா இருக்கு, இந்த படம் ஓடாது, அந்த தீபன் ரஞ்சனி காதலை பெருசாக இன்னும் கொஞ்சம் வளர்த்து எடுத்துட்டு வாங்க, இப்போ போங்க என்றான் இளையராஜா. நின்றிருந்த பாரதி ராஜாவிடம் வந்து சொன்னேன். அவர்களுக்குள் அப்பப்போ இந்த மாதிரி பேச்சுவார்த்தை இருக்காது, அவ்வப்போது சண்டை போடுவார்கள், சேர்ந்து கொள்வார்கள். வெளியில் இருந்த பாரதி ராஜாவிடம், என்னடா இளையராஜா இப்படி சொல்றான் என்று சொன்னதும், இந்த மாதிரி ராஜா சொல்றான்னு வெளியே வந்து சொன்னேன். தப்பா சொல்றான், படம் நிச்சயமாக ஓடும், நம்மை காப்பாற்றும், கவலைப்படாதே என்று பாரதி ராஜா என்கிட்ட உறுதியாக சொன்னான். ரீரெக்கார்டிங் செய்வதற்கு ராஜா கிட்ட பணம் கொடு என்று சொல்லி ராஜா பணம் கொடுத்தான். கொண்டு போய் இளையராஜாவிடம் கொடுத்தேன். அவன் வாங்க மறுத்து விட்டான். இந்த படம் ஓடவே ஓடாது, பாரதி பணத்திற்கு மறுபடியும் என்கிட்ட வருவான், பணத்தை திருப்பி அவன் என்கிட்ட கேட்பான், எனவே அவங்கிட்டே இந்த பணத்தை திருப்பி கொடுத்துரு என்று சொன்னான் இளையராஜா. ராஜாவுக்கும் பாரதிக்கும் நடுவிலே மாட்டிக்கொண்டு முழித்தேன். என்ன செய்வது என்று புரியவில்லை.
பாரதி ராஜா இந்த படம் நிச்சயமாக ஓடும், அவனுக்கு ரீரெக்கார்டிங் பண்ணி கொடுக்க சொல்லு, பின்னணி பாடல்கள் போட்டு கொடுக்க சொல்லு என்று மிக தயவாக சொல்ல மறுபடியும் வந்து ராஜாவிடம் சொன்னேன். பிறகு ராஜா பின்னணி இசையில் மிக சிறப்பாக பின்னணி இசை சேர்த்திருந்தாலும் மிக அற்புதமாக அமைத்து கொடுத்தான். படம் சிறப்பாக வந்தது. என்ன, அந்த படத்தை அப்போது யாரும் வாங்க முன்வரவில்லை. பிறகு கஷ்டப்பட்டு பாரதி ராஜாவே அந்த படத்தை சொந்தமாக ரிலீஸ் பண்ணினான். படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டானது. பணம் கொட்டோ கொட்டு என்று கொட்டியது. என் வாழ்க்கையில் முதல் மரியாதை மிகப்பெரிய மரியாதை கொடுத்தது. இளையராஜாவின் கணிப்பு தவறாகி போனது. இப்படி இளையராஜாவுக்கும் பாரதி ராஜாவுக்கும் நிறைய முட்டல்கள் மோதல்கள் வரும். அது அப்படியே வந்தவர் சுவடு தெரியாமல் போய் மறுபடியும் சேர்ந்து கொள்வார்கள். பாரதி ராஜா சொன்னது நடந்தது. அந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது. ராஜா மிகப்பெரிய ஒரு கலைஞன், மிகப்பெரிய டைரக்டர். செட்டுக்குள் இருந்த சினிமாவை வெளியே இழுத்து வந்து கொண்டு வந்ததில் பாரதி ராஜாவிற்கு மிகப்பெரிய இடம் இருக்கிறது, மிகப்பெரிய தகுதி இருக்கிறது. திறமை உள்ள மனுஷன் தெருவில் நின்றாலும் சினிமாவுக்குள்ளே இழுத்து போட்ட வகையில் புரட்சி செய்தவன் பாரதி ராஜா. இரத்தமும் சதையுமாக வாழ்க்கையை ரசிப்பான். அவனுக்கு ஒரு தடவை மயிலாப்பூர் மெஸ்ஸில் ஒரு மாதம் சாப்பாட்டு கிடைச்சது. அதை நாங்கள் ரொம்பவும் நினைச்சு சந்தோஷப்பட்டோம். ஒரு மாதம் அந்த சாப்பாட்டை நாங்கள் சேர்ந்து சாப்பிட்டோம். அந்த அளவுக்கு எங்கள் நட்பு ஆழமானது, அன்பு நிறைந்தது என்கிறார் 100 படங்களுக்கு மேல் கதை வசனம் எழுதிய அன்னக்கிளி செல்வராஜ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.